நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு. மலர் விவசாயத்தை பற்றி, மலர் சாகுபடி பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கான அ ஆதாரங்களும் கையிலேயே வச்சுருக்கிறேன். நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது. நல்லா சம்பாதிக்க முடியல, அன்றைய தேவைகள்னாலும் சம்பாதிக்கலாம், நல்ல வருமானமும் பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு விவசாயம் தான் இந்த பூ விவசாயம். பூ விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரு 10 பாயிண்ட் 11 பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம கண்டிப்பாக கவனிச்சாகணும். அதில் இது என்னென்னா, நிலத்தை தயார் செய்கிறது தாங்க. இந்த நிலத்தை தயார் செய்கிறது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நிலத்தை கரெக்டான நிலத்தை சூஸ் பண்ணணும். நீங்கள் மலர் விவசாயத்தில் ஈடுபட்டாலும் சரி, அதுக்காக நீங்கள் சூஸ் பண்ணுற நிலம் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நல்ல தண்ணீர் வசதியோடு இருக்கணும். இப்போ உங்கள் வயல் இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்குது, கிணறு எங்கே இருக்குதோன்னு முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நீர் ஆதாரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வயலை சூஸ் பண்ணுறது நல்ல பலன் தரும். ஏன்னா நீங்கள் சும்மா மோட்ரு போட்டால் பார்த்தா கூட அந்த வீணாக போகிற தண்ணி டேரெக்டாக பூ செடிக்கு வந்து சேர்ந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி நிலத்தை சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரிக்கு பக்கத்தில் இந்த மாதிரிக்கு தென்னை மரங்கள் இல்லாமல் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கணும். நல்ல சூரிய வெளிச்சம் அந்த மலர் செடிகளுக்கு கிடைக்கணும். ஏன்னா சூரிய வெளிச்சம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குதோ, அதுமாதிரி வெயிலே காஞ்சாலும் பரவாயில்ல, தண்ணி விட்டு காப்பாற்றிக்கலாம். ஆனால் சூரிய வெளிச்சம் நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் மலர், அதுவும் முக்கியமாக இந்த அரளி, நந்தியாவட்டம், பிச்சி, இந்த மாதிரியான பூக்களுக்கு வந்து சூரிய வெளிச்சம் நல்லா தேவைப்படும். அது சீசன் டைம்லலாம் அந்த மல்லிகைலாம் நல்லா வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா பக்காவாக பூத்து வருங்க. சரிங்களா? அதனால் சூரிய வெளிச்சம் நல்லா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க. நீர் ஆதாரமும் பக்கத்தில் இருக்கணும், நிழல் விழக்கூடாது, அடுத்து சூரிய வெளிச்சம் இருக்கணும். இந்த 3 மட்டும் இருந்துச்சுன்னா போதுமானது. அதுக்கப்புறம் செடி நடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நிலத்தை நல்லா உழுதுட்டு, ஃபுல்லாக கிராஸாக போட்டு உழுதுட்டு, அடுத்து ரொட்டேட்டர் போட்டு நல்லா பவுட்ரு ஆக்கிடுங்க. மண்ணை நல்லா பவுட்ரு ஆக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் விவசாயத்தில் ஈடுபடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குழி எடுத்து, அந்த குழியில் வந்து கொஞ்சம் இந்த சோடோமோனாஸ் சொல்லுவாங்க, பச்சை கலர் பவுடர் மாதிரி கிடைக்கும். அவங்க பக்கத்தில் இருக்க மருந்து கடையில் கேட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா அருகில் இருக்கிற வேளாண்மை மையத்தை தொடர்ந்தாலும் சரி, அங்கே கிடைக்கும். அங்கே போய் அதை வாங்கிட்டு அது போட்டு, ஏன்னா சோடோமோனாஸ் போட்டிங்கன்னா கீழே எதுவும் வேர்ப்புழுக்கள் எதுவும் ஆரம்ப காலத்தில் செடிகளை பாதிக்காமல் அதுவே பாதுகாத்துக்கிறோம். அதுக்காக சோடோமோனாஸ் போட்டுட்டு அதாவது குழி தோண்டிட்டு, இப்போ நீங்கள் இந்த மாதிரி குழி தோண்டி இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல சூடாமோனஸ் கொஞ்சம் தூவி விட்டு நல்லா பவுடர் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஓரங்களில் தூவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் முதல் லேயர் கொஞ்சமாக குப்பை, அடுத்து மண், அடுத்து சாதாரண மண், இந்த தோண்டியிருப்பீங்களா அந்த மண்ணை எடுத்து உள்ளே போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குப்பை, அடுத்து கொஞ்சம் மேலே கொஞ்சம் மணல், சாதாரண ஆற்று மணல் மாதிரி சளிச்ச மணலை போட்டு அதுக்கு மேலே கண்ணை நடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இது அதே மாதிரிக்கு குப்பை, மணல், அடுத்து கொஞ்சம் இந்த மாதிரிக்கு இது பண்ணி முதல்லையே வட்டைப்பத்தி இப்படி பக்கத்தில் இருக்காமல் மண்ணை போட்டு குமிச்சு, இப்போ செடி இந்த மாதிரிக்கு நிற்கிது அப்படின்னா, செடியை சுற்றி இந்த மாதிரிக்கு முக்கான ஷேப்பில் மண்ணை அணைச்சிடணும். முதல்லையே இந்த மாதிரிக்கு மண்ணை அணைச்சிட்டு, செடி இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா செடியை சுற்றி இவ்வளவுக்கு இது மண் அணைச்ச இடமா இருக்கணும். இதுக்கப்புறம் மீதி இவ்வளோ இடம் இருக்குல்ல, இந்த இடம் தான் உங்களுக்கு தண்ணி விடுற இடமா இருக்கணும். இது மண், இது செடி. சரிங்களா? இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் தண்ணி விடணும். செடியோட வேருக்கு டேரெக்டாக இந்த இதில் போய் விடக்கூடாது. தண்ணி கொஞ்சம் தள்ளி தான் விடணும். அப்படின்னா தான் சைடில் இருக்கிற நீர் ஆதாரத்தை தேடி வேர்கள் சீக்கிரமாக வெளியே வரும். வேர்கள் நல்லா பிடிச்சிருச்சு அப்படின்னால செடி சீக்கிரமாக தப்பிச்சு மேலே வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது தான் செடி நடணும். அது மாதிரி இதோட ஆரம்பகால பராமரிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த செடி நட்டாலும் முதல்ல ஒரு 15 நாளைக்கு ஒருக்க, 20 நாளைக்கு ஒருக்க உங்களால் முடிஞ்சது இயற்கை விவசாயத்தில் ஈடுபடுறவர்களாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரிக்கு பூச்சிவரட்டிகள் இல்லை வளர்ச்சி ஊக்கிகள் கொடுக்கலாம். இல்லை செயற்கை விவசாயம் மூலமாக மருந்து தான் நான் அடித்து பார்க்குறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மருந்துகளும் கிடைக்கும். இது பண்ணிக்கோங்க. அதாவது ஆரம்ப காலத்தில் வந்து இந்த சிற்றெரும்புகள், அதுக்கப்புறம் வந்து இலை புழுக்கள் வந்து ரொம்ப வரும். அந்த புழுக்கள் தாக்குதலுக்காக மட்டும் அதுக்கு தேவையான மருந்துகளை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பகுதியிலும் வந்து ஒவ்வொரு மாதிரி மருந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இயற்கை விவசாயம் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வேறு மருந்து இருக்கும். இல்லை செயற்கை விவசாயமாக இருந்தால் அதுக்கு வேறு மருந்து இருக்குங்க. சரிங்களா? அதனால் அதை வச்சு பராமரிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா பூக்கும் தருவாய் மேலாண்மைன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி உரம் மேலாண்மை. எப்போவுமே இந்த உரம் அப்படிங்கிறது வந்து பூக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் உரம் போடணும். பூக்க ஆரம்பிக்க முன்னாடியும் சரி, ஆரம்பித்ததுக்கு அப்புறம் சரி, அப்போ தான் உரம் போட ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வேரில் அடியில் போட்டோம்ல, இந்த உரமே போதுமானதுங்க. அதிகப்படியான உரம் இதுக்கு தேவைப்படாது. ஆனால் பூக்க ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பாக தண்ணி விடும்போது உரம் போட்டே ஆகணுங்க. சரிங்களா? அது மாதிரிக்க கரெக்டாக களை வெட்டிக்கணும். எப்போ நீங்கள் அந்த செடிக்கு உள்ளே போனாலும் பயப்படாமல் அந்த இடத்த சுற்றி நின்று பூ எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா களைச்செடிகள் அதிகம் முளைச்சிருச்சுன்னா அதுக்கு அதிகப்படியான நிழல் வந்து எப்போவுமே அந்த பூச்செடியில் கீழே இருக்கும். அதை தேடி பாம்புகள் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேள் மற்றும் பூரான் மாதிரியான சந்துக்களும் வரும். அதனால தயவு செஞ்சு நீங்கள் எந்த பயிர் பண்ணாலும் சரி, அந்த செடியை சுற்றி கொஞ்சம் நீங்கள் சுற்றி நின்று பூ எடுக்கிற இடம் வந்து சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
அப்படி இருந்தால் மட்டும்தான் பயம் இல்லாமல் நின்று எடுக்க முடியும். அதுக்காக தான் அந்த கலை மேலாண்மை ரொம்ப முக்கியம். அது மாதிரி களை அதிகமாக வளர்ந்தாலும் நமக்கு பூவோட மகசூல் குறையும். களையை குறிப்பிட்ட காலத்துக்கு வரைக்கும் வெட்டிடணும். அதுக்கு நீங்கள் ஆள் கிடைக்கல அப்படின்னா கூட பூ விவசாயம் மலர் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிஷின்ஸ் ஒரே ஒரு பவர் டில்லர் உங்கள் கையில் பவர் டில்லரோ இல்லை மினி வீடரோ கையில் இருந்தாலே அதுவே போதுமானது. நல்லபடியாக இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உரமேன்மை சொல்லிட்டேன்ல, பூச்சிகளுக்கு வந்து நீங்கள் பின்பற்ற போகிற விவசாய முறையை பொறுத்து மாறும். எப்போ நீங்கள் பூ உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை சந்தைப்படுத்துறது மட்டும் கரெக்டாக சந்தைப்படுத்திடுங்க. ஒன்று டேரெக்டாக நீங்கள் முடிஞ்ச கொண்டு விற்கிறாருங்க. நீங்கள் சிட்டி சைடுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கீங்க, உங்களால் போய் ஒரு 10 நிமிஷம் தான் பஸ் ட்ராவலு போயிட்டு விற்றுட்டு வர முடியும் அப்படின்னா போய் டேரெக்டாக போய் விற்றுருங்க. அப்படி இல்லைனா கமிஷன் கொடுக்குறோம். சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் நீண்ட கால சவால்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரும்பாலும் இந்த மாடுகள்கிட்டருந்து பாதுகாக்கிறது தான் பெரிய சவால்களாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பூச்சிகள்கிட்டருந்து தான். பூச்சிகள்கிட்டருந்து மருந்து பூச்சி விரட்டிகள் பூச்சிக்கொல்லிகளை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ஆடு மாடுகள்கிட்டருந்து சமாளிக்கிறது தான் பெரிய சவாலுங்க இந்த பூ விவசாயத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மாடாக இருந்தாலும் ஆடாக இருந்தாலும் நல்லா கடிச்சு வச்சிடும். அதுக்கப்புறம் சுழற்சி முறை சாகுபடி நீங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி இப்போ நீங்கள் என்ன சொல்லியிருந்தாலும் அந்த மாதிரி வயல் போட்டிருக்கீங்கன்னா இந்த இடத்துல பூ போட்டிருக்கீங்க, அதாவது இந்த இடத்துல பிச்சி அரளி இந்த மாதிரி பூ போடுறதுக்கு பதிலாக கேந்தி கனகாம்பரம் இந்த மாதிரி பூ போடுறீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த மாதம் இதில் போட்டிருக்கீங்கன்னா அடுத்த மாதம் போடும்போது அதுக்கு அடுத்த வயலில் போடுங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்த வயலில் போட்டால் தான் இது கொஞ்சம் மண் உணர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லைனா அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா கேந்திலாம் தண்ணீர் அடிக்கடி விழுற மாதிரி இருக்கும், அதிகப்படியான சத்துக்களை கொஞ்சம் குறைஞ்சும். அதனால் சுழற்சி முறையில் தான் அந்த மாதிரி பூக்களுக்கு சுழற்சி முறையில் தான் அந்த பூக்களை விவசாயம் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒருங்கிணைந்த சாகுபடி. ஒருங்கிணைந்த சாகுபடினா வெறுமனே ஒரே ஒரு பூவை மட்டும் போடாமல் ஒரு 2-3 பூ சேர்த்து போடுங்க. இப்போ வயல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நீங்கள் ஃபுல்லாக மல்லி போட்டீங்க, இந்த இடம் உங்களுக்கு சும்மா இருக்குது, இல்லை வேறு ஏதோ விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் அந்த விவசாயம் பார்க்க முடியல, நான் முழுக்க மலர் ஈடுபட போகிறேன் அப்படின்னா சரி, இல்லை இந்த ஓரங்களில் உங்களுக்கு இடம் கொஞ்சம் அதிகமான இடம் இருக்குது, ஒரு 2-3 செடிகள் சேர்த்து இந்த ஓரம் சும்மா இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரிக்கு நீங்கள் வேறு ஏதாச்சும் பூச்செடிகள் ரோஸ் கன்று வச்சு விட்றதோ, அப்படி இல்லைன்னா வருமானம் தர மாதிரிக்கு வேறு இன்னும் சில பூக்கன்றுகள்லாம் இருக்குது, அது வேணால் நட்டு விட்டு பராமரித்து பார்த்துக்கலாங்க. சரிங்களா? பராமரிப்பு வந்து கொஞ்சம் கம்மி தான். அந்த பூச்சிகள் தொந்தரவு மட்டும், அந்த புழுக்கள் தொந்தரவு மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே போதுமானது. அதுக்கு ரெகுலராக அந்த இயற்கை விவசாயத்தை ஃபாலோ பண்ணாலும் சரி, எதுனாலும் சரி மருந்தடிக்கிற மாதிரி வரும். முடிஞ்ச வரைக்கும் இயற்கை விவசாயத்தை ஃபாலோ பண்ணால் மலர் சாகுபடியில் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எடுக்க முடியும், செலவும் கம்மியான இருக்கும். சரிங்களா? அடுத்து இதோட ரிசல்ட்ஸ் என்னென்னு காமிக்கணும்ல, சம்பாதிக்க முடியுமா முடியாதான்னு சொல்லி கேட்டிருந்தீங்களே, அதான் சொல்லணும்ல அதை பார்த்துருமா. இது கடைசியாக 2024 11ஆம் மாதம் வந்து நம்ம அரளிப்பூவோட இதுங்க கிட்டத்தட்ட 10 பாக்கெட்டு 7.5 பாக்கெட்டு 8 பாக்கெட்டு 5.5 பாக்கெட்டு வரை கூட வந்திருக்கு. ரேட்டு பார்த்திங்கன்னா 15 25 ரூபா வரைக்கும் போயிருக்கு அந்த வாரத்தில். இந்த ஒரு வாரத்துக்கான மொத்த இது வரவுன்னு பார்த்திங்கன்னா 1000 ரூபா. இது வந்து எங்கள் வீட்டு தேவைக்கான காய்கறி தேவை கூட அதிகம்தான். ஏன்னா வீட்டில் 3-4 பேர் தான் இருக்கிறோம், 4 பேர்த்துக்கு காய்கறி செலவு இது ரொம்ப அதிகம் தான். இதுபோக மசாலா சாமான்கள் கூட அந்த 1000 ரூபாயிலே அடங்கிடும். இந்த மாதிரி உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு, பூக்க ஆரம்பிச்சிருச்சுனாலே வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் தாங்க. கிட்டத்தட்ட இதில் 1000 ரூபா வந்திருக்கா. இதே பாருங்களேன், அதுக்கடுத்ததெல்லாம் பாருங்கள் 2024 12ஆம் மாதம், அது 11ஆம் மாதம், 12ஆம் மாதத்தில் பாருங்கள் 1228 ரூபா வந்திருக்கு அந்த வாரத்தில். இந்த மாதிரிக்கு ரெகுலராக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருங்க. இப்போ கடைசியாக 2025 போனது பாருங்களேன், 18ஆம் தேதி வரைக்கும் வந்து கடைசி வர பில்லு 2500 ரூபாய்க்கு வந்திருக்கா. ஏன்னா பூ ரேட்டு வந்து 60 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அரளி 60, 50, 20 ரூபா வரைக்கும் கூட வந்துருக்கு. இந்த மாதிரிக்கு முன்ன பின்ன விலையேற்றம் இருக்கும். அப்படி இருந்தாலும் இவ்வளோக்கு வருமானம் கிடைக்கும். இது எனக்கு சாயந்தரம் எனக்கு ஒரு 2 மணி நேரம் வேலை, அவ்வளோதான். சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம் போய் போடுவேன், அவ்வளோதான். அந்த 2 மணி நேரத்தில் அந்த ஒரு வாரத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண எனக்கு அமௌண்ட்டு 2200 ரூபா. அதாவது நான் வேறு விவசாயம் பார்த்து பல நாட்கள் வெயிட் பண்ணி ஒரு 60 நாள் 90 நாள் 120 நாள் வெயிட் பண்ணி ஒரு விவசாயத்தில் ரிசல்ட் எடுக்கிறதும், ஆனால் காத்திருந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி பலன் கிடைக்கும். ஆனால் இருந்தாலும் அது வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கு நமக்கு கையில் காசு இருக்குமா என்னன்னு சொல்ல முடியாது. ஏன்னா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு கையிலையும் காசு வேணும், அடுத்து திரும்ப அன்றாட செலவுக்கும் நம்ம பார்த்தாகணும். அன்றாட செலவுகளுக்காகத்தான் இந்த மாதிரி சின்ன சைஸில் மலர் விவசாயம் போட்டுக்கோங்க, அவங்களோட அன்றாட தேவைகளை இதுவே பூர்த்தி பண்ணணும்னு சொல்ல காரணம் இதுதாங்க. சரிங்களா? இது வந்து நம்ம அரளிக்கு பார்த்தாச்சு. இதுவே நீங்கள் பிச்சிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது பழைய பில்லு ஒன்று காமிக்கிறேன். பழைய பில்லு 2024 உள்ள பில்லு பாருங்களேன், 456 ரூபா. பிச்சியில் பார்த்தீங்கன்னா இது 2024 ஐபிசி மாதத்துக்குள்ள. ஐபிசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், 250 300 தான் போய்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த வாரத்தில் 460 ரூபா. அது அந்த வாரத்துக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிக்கோ இல்லை மசாலா சாமானுக்கோ அந்த செலவு போதும். அதாவது நாங்கள் பிச்சியும் அரளியும் மட்டும்தான் போட்டிருக்கோம். இந்த 2க்குள்ள வருமானம் தான் இவ்வளோக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இதுவே உங்களுக்கு மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 500 1400 ரூபா கூட ரேட்டு போயிருக்குது. பார்த்தீங்களா? காரணம் என்னென்னா
மார்கழி தை இந்த 2 மாதத்துலையும் பூ ரேட்டு ஹையஸ்ட்டாக போகும். நான் சொல்லியிருந்தேன்ல ஏற்கனவே. பூ விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி தை மாதம் இந்த 2 மாதத்துலேயும் உங்களுக்கு நல்ல வருமானத்தை எடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க கிட்டத்தட்ட மல்லி போட்டிருக்கிறாங்க. 10 ஆள் வச்சு சம்பளம் கொடுத்து இல்லை சம்பளம்லாம் கொடுத்து முடிச்சது போக கூட கையில் 1,50,000 ரூபா நின்றுச்சு. கண் கூட பார்த்தேன். அதனால தான் சொல்கிறேன். அதுக்கு அதிகமாக வந்த நபர்களையும் பார்த்துருக்கேன். 2,00,000 5,00,000 ரூபா கூட மாதத்துக்கு எடுத்த நபர்களை பார்த்துருக்குறேங்க. ஆனால் மலர் விவசாயம் அந்தளவுக்கு வரும். தூக்கி விட்டால் மேலே தூக்கி விட்டுரும், கீழே அமுக்கி வச்சா ஒரேடி அமுக்கி வச்சிடும். அதனால தான் கம்மியான அளவில் போட்டோம்னா இந்த மாதிரி அன்றாட தேவைகளுக்கு போயிடும். ஏன்னா நம்ம பார்க்குற விவசாயத்துலேருந்து மற்ற பயிர்கள்லாம் 50 நாள் 60 நாள் 120 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு பலன் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். இது மர விவசாயம் பல விவசாயத்தை பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பூ விவசாயம் மட்டும் வருஷம் பூரா உங்களுக்கு வீட்டுக்கு தேவைகளை நிறைவேற்றிக்கிறேன். நம்ம வீட்டு தேவைகளை நிறைவேற்றிட்டால் போதும், மற்ற விவசாயிலேருந்து வர்ற வருமானம் அப்படியே நமக்கு நின்றுக்கிறோம். அது மூலமாக வேறு எதுவும் நம்ம செய்யணும்னா செஞ்சுக்கலாம். சரிங்களா? அதனால தான் மலர் விவசாயத்தில் விவசாயிகள் அனைவரும் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்ல காரணம் இதுதான். சரிங்களா? இது மார்கழியோட ஆரம்பத்தில் பார்த்திங்களா, இதுவே தை மாதம் பாருங்க. மார்கழி எண்டிங்கு இந்த தை பிறக்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா தை 1 அதுக்கு முந்தின நாளில் ரேட்டை பாருங்கள் 2,100 ரூபா போயிருக்குது. அந்த வாரத்தில் இந்த தை மாதம் முதல் வாரங்களில் மட்டுமே கிட்டத்தட்ட 3,000 ரூபாய்க்கு வருமானம் வந்திருக்குது. இந்த அளவுக்கு அதிகப்படியான வருமானம் இப்போது மலர் விவசாயத்தில் இருக்குது. இதை நீங்கள் ப்ரூஃபாக யூஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கு அப்புறம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் இந்த வீடியோ நான் போடுறதுக்கு இப்போ காரணம் என்னென்னா, விவசாயிகள் அன்றாட தேவைகளை அவங்களோட அன்றாட தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு சோர்ஸ் இருந்தாலே போதுமானது. அதுக்கு அப்புறம் மற்ற விவசாய விளைபொருட்கள்லேருந்து வர்ற வருமானத்தை அவங்களோட பிற தேவைகளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அன்றாட சாப்பாட்டுக்காக இந்த மலர் சாகுபடி பண்ணிக்கோங்க. இதுலேருந்து வருமானம் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அன்றாட தேவைகளை சீர்படுத்தி இல்லை பார்த்துக்கிறதுக்கு இதுவே போதுமானதாக இருக்கும். இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மலர் சாகுபடி பற்றின வேறு எதுவும் தகவல் வேணும், இல்லை மலர் செடிகள் வேணும், எங்கே எடுக்குது, இந்த மாதிரி கேள்வி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுறேன். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைய நிறைய வேண்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.